samsath kitchen. இன்னைக்கு நம்ம samsath kitchenல ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். மேரி பிஸ்கட் வச்சு நம்ம பால்ஸ் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி samsath kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேரி பிஸ்கட் பால் செய்ய தேவையான பொருட்கள்: மேரி பிஸ்கட் 16, பூஸ்ட் இல்ல காம்ப்ளான் எது வேணாலும் எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கேஷ்யூநட் பாதாம் 2 சேர்த்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்றதுக்கு சுகர் பால்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஹாட்சன் மில்க் பவுடர் 4 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ல வருது, அது 4 கிராம் பேக்கெட், இது வாங்கினா போதும். பால் தேவைக்கேற்ப, ஐசிங் சுகர் 8 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன். இப்போ மேரி பிஸ்கட் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மேரி பிஸ்கட் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. கேஷ்யூநட் பாதாமியும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொடிச்சு வச்ச மேரி பிஸ்கட் பொடியோட கேஷ்யூநட் பாதாம் பொடி, ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர், பால் பிசைறதுக்கு தேவையான அளவு ஊத்திக்கலாம். இது கூடவே நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். 10 நிமிஷம் இது உரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கையில லைட்டா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்க நல்லா உருண்டையாயிருச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுக்கு 10-12 உருண்டை வருங்க. இப்போ சுகர் ஸ்பிரிங்கிள்ஸ நம்ம மேல வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சுவையான மேரி பிஸ்கட் பால்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. இது உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்பவே ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till that, stay tuned with samsath.